Hello friends, welcome to southernfoodtamil. இன்னைக்கு நம்ம southernfoodtamilல ஆலு பரோட்டா ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சு பண்ற ஒரு சப்பாத்தி வெரைட்டி தான். இத மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு, நைட் டின்னருக்குலாம் ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். இந்த டேஸ்டியான ரெசிபியை எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இதுக்காக 3 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம். நல்லா உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு சாஃப்டான மாவாக வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. அதனால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பிசைஞ்சிங்கன்னா நல்லாவே சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இந்த மாதிரி குத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவி இதை ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்து வதக்கிடலாம். இது ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் கிடையாது, கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கினதும் இதில் 1 பச்சை மிளகாயை நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறமா இதில் நான் 3 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து இந்த மசாலாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவும் நல்லா ஊறி வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதிலேருந்து நல்ல பெரிய சைஸ் பாலாக உருட்டிக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எடுக்கிறத விட டபுள் சைஸ் மாவு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது உள்ள ஸ்டஃபிங்லாம் வைக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கையும் இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி கட்டையிலையோ இல்லை கவுண்டர் டாப்லேயோ கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை தேய்க்க ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு ஒரு பக்கத்துலேருந்து மாவை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எல்லா பக்கத்துலேருந்தும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே மாவை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது நல்லா சீல் ஆகும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க எக்ஸஸ் மாவை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி ரிமூவ் பண்ணலன்னா அந்த இடத்துல மட்டும் மாவு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக மாவை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, வெளியே ஸ்டஃபிங் எதுவும் வராத மாதிரி. இதை இப்போ திருப்பி வச்சுட்டு மேலே கொஞ்சமாக இன்னும் மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாதீங்க. ரொம்ப அழுத்துனீங்கன்னா உள்ளே நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும். ஸோ பொறுமையாக தேய்ச்சிக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக தேய்ங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் எல்லா பக்கமும் ஈவனாக வரும். இல்லைனா ஒரு இடத்துல அதிகமாக இன்னொரு இடத்துல கம்மியாக அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மேலே தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாக உருட்டி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவை உள்ளே சேர்த்துடலாம். இப்போது இதை உடனே மேலே ஆயிலெலாம் அப்ளை பண்ணாதீங்க. 2 நிமிஷம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டே ஆயில் அப்ளை பண்ணிட்டோன்னா உள்ள வரைக்கும் வேகாது. ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 சைடுமே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் இல்லைனா பட்டர், நெய் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆலு பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. இது உள்ளே இருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கே போதும் சாப்பிட்றதுக்கு.
பட் இதுக்கு சூப்பர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தயிரும் இதுக்கு தக்காளி குருமா இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.